விஸ்வாவசு வருடம் சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அற்புதமாக இருக்குது. சிம்மராசிக்கு வருட கிரகம் செவ்வாய்ங்கிறதுனால ரொம்ப அற்புதமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. சீரம் சிறப்புமாக வாழக்கூடிய ராசியில் அவங்க ஒன்று. வெளியில் வெளியிட பழக்க வழக்கங்களில் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் போதும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத தர்க்கங்கள்லாம் வேண்டாம். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் நல்லா இருக்குது, உத்தியோகம் நல்லா இருக்குது, வீடு நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா தான் இருக்குது. மனைவி கொஞ்சம் கோவப்படுவாங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் கொஞ்சம் கோவப்படுவாங்க. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். இல்லை கோவமெலாம் இல்லை, நல்லா இருக்காங்கன்னா உடம்பு படுத்தும். ஆஸ்பத்திரி செலவு வைக்கும், மருத்துவ செலவு கொஞ்சம் வைக்கத்தான் செய்யும். எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உதாரணம், இந்த சீட்டு விளையாடுறது, இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சம், அது மாத்திரம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் ரொம்ப சிறப்பாக வர்றாங்க இந்த வருஷம். அவங்களாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். வீடு வாங்கிக்கிறது, வீடு கட்டி வைக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஹோட்டல் தொழில் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி மாமிசம் விற்கிறவங்க, அதாவது மாமிசம் வெட்டி விற்கிறவங்க, ஞாயிற்றுக்கிழமையான கறிக்கடை போகிறவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை தோறும் கருப்பு நாய்க்கு உணவளிக்கிற சிறப்பு. சனிக்கிழமை தோறும் கருப்பு நாய்க்கு உணவளிக்கிற சிறப்பு. மலை மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபடுறது சிறப்பு. இது ரெண்டும் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக போயிடும், நல்லா போயிடும். எல்லா தொழிலும் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. ஒரே ஒரு தொழிலை தவிர கார் வாங்கி விற்கிறது மட்டும் எச்சரிக்கையாக இருக்கும். இந்த கார் வாங்கி விற்கிறவங்க, கார் டீலர்ஸு, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி தொத்து நோய் எதுவும் வராமல் பார்த்துக்குங்க. அக்கம்பக்கத்தில் இருக்க வீட்டார்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. அவங்ககிட்ட எதுவும் தேவையில்லாமல் உங்கள் குடும்ப விஷயத்தை சொல்ல வேணாம். அந்நியர்கள் விஷயத்தில் நீங்களும் தலையிடக்கூடாது, உங்கள் விஷயத்தில் அந்நியர்களும் தலையிடக்கூடாது, பார்த்துக்குங்க. குடும்ப விஷயத்தை யாரும் வெளில சொல்லாதீங்க, அது ரகசியமாக காப்பாற்றிக்கிங்க. மற்றபடி பேங்க் பேலன்ஸ் உயருது, சிறப்பாக இருக்குது. வருமானத்தை அதிகம் பண்ணி கொடுக்குது. புதுசாக கல்யாணம், குழந்தை, குட்டி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேரம்பேத்தி எடுக்கிறவருக்கும் நல்லா சிறப்பாக இருக்குது. புது கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது, இரண்டாம் திருமணம், ரெண்டாவது கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 80% ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. 80 to 85 வரைக்கும் சொல்லலாம், நல்லா இருக்குது. தெய்வ வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன், பழனி பாலமுருகன் ரெண்டும் சிறப்பு. குலதெய்வ வழிபாடு மறக்காமல் செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள்.